அனைவருக்கும் வணக்கம். நேத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யுஜி டிஆர்பிக்கான ரிசல்ட் இது எல்லாமே ரிலீஸ் ஆனாங்க 2 சப்ஜெக்ட்டுக்கு. அதாவது பாட்னி அண்ட் ஜூவாலஜிக்கு. அதில இன்எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இது குடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பாட்னிக்கு வந்து சொல்லியிருந்தோம். இதில வந்து ஜூவாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 2 இது இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இதில பார்த்தீங்கன்னா, ஸ்டடிட் இன் பிஎட் பயாலஜிக்கல் சயன்ஸ் அண்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எமர்ஜிங் பெனிஃபிட் ஆஃப் இன்டிகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் விஷுவலி ஹேண்டிகேப்டட் அண்ட் எஜுகேஷன் ஆன் த லோ விஷன் சில்ட்ரன் குடுத்துருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் யுஜி ஜூவாலஜி நாட் புரொடியூஸ்டு இன்எலிஜிபிள் ஃபார் பிஎஸ்டிஎம் கிளைம். பிஎஸ்டிஎம்மை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து என்ன குவாலிஃபிகேஷனோ அதுக்கு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே இப்போலாம் சொல்றாங்க. சரிங்களா? எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, தமிழ் மீடியத்தில வந்து என்ன பண்ணியிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். குறிப்பா யுஜி பிஎட் இது எல்லாமே குடுத்தீங்கன்னா, யுஜியும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் மீடியத்தில குடுத்துருக்கணும். இங்க 2வதும் அதே மாரி தான் சொல்லியிருக்காங்க. யுஜி டிகிரி ஸ்டடிட் இங்கிலீஷ் மீடியம் நாட் எலிஜிபிள் ஃபார் பிஎஸ்டிஎம். அதே மாரி டெட் சர்டிஃபிகேட் வந்து நாட் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நீங்க யுஜி டிகிரி வந்து தமிழ் மீடியத்தில படிச்சிருந்தா தான் பிஎஸ்டிஎம்ல நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து பார்த்துருக்கணும். அதுக்கடுத்து பாட்னில அ இங்க குடுத்துருக்காங்க. டெட் வந்து பாஸ் பண்ணத சேஞ்ச் பண்ணி குடுத்ததா சொல்லியிருக்காங்க. இவங்க டவுட்டுமே கேட்டிருந்தாங்க. நீங்க வந்து டைரக்ட்டா டிஆர்பி வெப்சைட்டுக்கு வந்து ஹெல்ப்லைனுக்கு கால் பண்றத விட டைரக்ட்டாவே நீங்க போயிட்டு என்ன பண்ணலாம், அ கேட்கலாம். இந்த மாரி நாங்க வெப்சைட்ல வந்த நோட்டிஃபிகேஷன்ல ஏன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் நமக்கு வந்து ஃபைனல் இயர்லயே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் நமக்கு வந்து குடுத்துருந்தாங்க. அந்த செமஸ்டர் இது எல்லாமே குடுக்கல. ஸோ நீங்க வந்து டிஆர்பி வெப்சைட்லயே டைரக்ட்டா பண்ணுங்க. இல்லனா கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க. உங்களுடைய சாய்ஸ் நீங்க வந்து அ கேட்டுட்டு பண்ணுங்க. ஏன்னா நீங்க கரெக்ட்டா பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ்டிங் இது எல்லாமே குடுத்துருவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஃபாதர்ஸ் நேம்ல வந்து சேஞ்ச் இருக்கிறதா குடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணி பார்க்கலாம். கேட்டு பாருங்க. இதில யுஜி ஸ்டடிட் பிடெக் பயோடெக்னாலஜி அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி. ஃபாதர் நேம் மென்ஷன்டு சையட் டேனியல். ஆ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல பார்த்தீங்கன்னா, டி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. எல்லா சர்டிஃபிகேட்லயும் நீங்க எப்படி இனிஷியல் இது எல்லாமே குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபாதர் நேம் இது எல்லாமே எப்படி குடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்படி சேஞ்சஸா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஆ அங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? அதே மாரி டெட்டு இது எல்லாமே. நீங்க மாத்தி குடுத்திருந்தா ஃபுல்லா ராங் அப்படின்னா தான் இன்எலிஜிபிள்ல சேர்ப்பாங்க. சப்போஸ் இது வந்து எலிஜிபிளா வர மாரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா டிஆர்பி வெப்சைட்டே போயிட்டு என்ன பண்ணுங்க, அந்த நேர்லயே சென்னையிலேயே போயிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பாருங்க. அதேபோல ஒரு சில பேர் வந்து நேம்ல ஏதாவது சேஞ்ச் வந்தா என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி கொஸ்டின்ஸ் இது எல்லாமே கேட்கறாங்க. நேம பொறுத்தவரைக்கும் அ உங்களுடைய சர்டிஃபிகேட்ல என்ன நேம் இருக்கோ 10த், 12த் எல்லாமே ஒரே நேமா குடுங்க. நேம் வந்து எப்பயுமே கரெக்ட்டா தான் இருக்கணும். 10த் மார்க் ஷீட்ல என்ன நேமோ அதே தான் எல்லாத்துலயும் குடுப்பாங்க. ஏன்னா நம்ம பேசிக்கா பார்த்தீங்கன்னா 10த்தோட டேட் ஆஃப் பர்த் இதுதான் குடுப்போம். சப்போஸ் வந்து மாறி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எந்த யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டில போயிட்டு நீங்க என்ன பண்ணீங்க, சேஞ்ச் பண்ணீங்க. அல்லது காலேஜஸா இருந்தா அந்த காலேஜ்ல போயிட்டு என்ன பண்ணுங்க, சர்டிஃபிகேட்ல நேம் சேஞ்ச் பண்ணுங்க. அதேமாரி டெட் இந்த மாரியான சர்டிஃபிகேட்ல சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னா, நீங்க வந்து டிஆர்பிய அ கான்டாக்ட் பண்ணி, அங்க நேர்ல போயிட்டு இந்த மாரி சேஞ்சஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல எனக்கு என்னாச்சும் ப்ராப்ளம் வருமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுங்க. ஏன்னா, அவங்க வந்து டிஆர்பி தான் குடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ, அந்த ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணுமா? இல்ல இருக்கிற நேமே அப்படியே இருக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு டெட் சர்டிஃபிகேட்ட பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து பாத்துங்க. சப்போஸ் வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும்னா, அவங்கள்ட்ட லெட்டர் இந்த மாரி எழுதி குடுத்து, உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி, அந்த மாரி நான் சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். எங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து என்ன பண்ணுங்க, கேளுங்க. அதர்வைஸ் நீங்க வந்து ஸ்கூல்ல, காலேஜஸ்ல படிச்ச சர்டிஃபிகேட்ல ஏதாவது நேம் இந்த மாரி சேஞ்ச் ஆயிருந்துச்சு, இனிஷியல் இது எல்லாமே சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா, ஆ உங்களுடைய அந்த யூனிவர்சிட்டி அல்லது காலேஜஸ்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல இந்த மாரி நம்ம செலக்ட் ஆயிட்டு, இந்த ஒரு சில காரணங்களால நம்ம வந்து ஆ ரிஜெக்ட் ஆகக்கூடாது. அதேமாரி பிஎஸ்டிஎம் அந்த ஸ்பெஷல் பிஎட் அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது கரெக்ட்டா பார்த்து வந்து என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ரொம்ப முக்கியம். பிஎஸ்டிஎம் எல்லாத்துக்கும் பிஎஸ்டிஎம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பிஎட்ல அ பண்ண பிஎட் தமிழ் மீடியம் பண்ணியிருப்பாங்க. யுஜி வந்து இங்கிலீஷ் மீடியம் இந்த மாரி இருக்கும். ஆனா தமிழ்ல எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அதனாலயே அவங்க வந்து நான் தமிழ்ல தான் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு பிஎஸ்டிஎம் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி இருந்தாலும் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அ கவனமா என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. இந்த டெட் இது எல்லாமே நீங்க டிஆர்பிலயே டைரக்ட்டா போயிட்டு கேட்டு பாருங்க. ஹெல்ப்லைன் கால் பண்றத விட டிஆர் டைரக்ட்டா போய் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் இது எல்லாமே சொல்லுவாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.